ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை வச்சு நம்ம சாதம் கிளற போகிறோம். அந்த சாப்பாடு இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸு காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குழி கரண்டி நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கண்ணாடி பதம் வரணும். ஒரு கொஞ்சம் வணங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணின வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வணக்கிக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு வெண்டைக்காயை துடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா வெண்டைக்காய் பிசு பிசுப்பு தன்மை கம்மியாயிடும். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா வெண்டைக்காய் கலர் மாறாமல் அதே கலர்லேயே கிடைக்கும், பச்சை கலர்லேயே. ஆனால் வணங்கி நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நீங்கள் இதை பொரிச்சு எடுங்க. இப்போ நம்ம குறைன்னு அரைச்சி வச்சோம்ல, அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. தேவையான அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் கட்டி தரலாம். இப்போ சுட சுட தட்டில் சாப்பாடு போட்டு கொஞ்சம் தாராளமாக வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் சாதம் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கஷ்டப்படாதீங்க. நம்ம எப்படி செய்து கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறேன். இதுக்கு உருளைக்கிழங்கு சைடிஷாக வச்சு கொடுத்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.